என்னோட பேர் அசோக்குமார். பின்னாடி நிற்கிற வண்டி 1 வருஷத்துக்கு முன்னாடி லீஸுன்ற பேரில் ஒரு சில பேர் வாங்கிட்டு இருந்தாங்க. நான் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து வண்டி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வண்டி 1 வருஷமாக தேடிட்டு இருந்தேன். அப்புறம் நம்ம தமிழ் அரசு அட்வொகேட் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருந்தேன். ஸோ அவர் நிறையா சப்போர்ட் பண்ணி அந்த வண்டியை டீனர்லேருந்து எடுத்து கொடுத்துருக்காரு. நான் குஜராத்தில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஒரு சப்போர்ட் இல்லாமல் அந்த வண்டி எடுத்துக்க முடியாது. ஸோ இப்போது இந்த வண்டி ஃபைனலாக என்கிட்ட கிடச்சிச்சு, எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக அந்த வண்டியை வாங்கியிருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லாமல். கேமரா எதுவும் நம்பாதீங்க. இந்த மாதிரி வண்டியை மாதம் வாடகை கொடுக்குறேன், ஏதோ ஒரு 20 ரூபா ஸ்டாம்ப் பேப்பர் 100 ரூபா ஸ்டாம்ப் பேப்பரில் போட்டு ஒரு சைன் போட்டு கொடுக்குறாங்க. அந்த மாதிரி எதுவும் நம்பாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம சம்பாதிச்சா தான் காசு வரும், வேறு எதுவும் காசு வரும். இவர்கிட்ட ஏன் நான் வந்தேன்னா, ஆல்ரெடி ஒரு வீடியோ நிறைய போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50-60 வண்டிக்கு மேலே அவர் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ நம்ம கொஞ்சம் இன்சைட் எடுத்து கொஞ்சம் நேரம் டைம் பார்க்காம இது கூட இன்னும் ஃபாலோ பண்ணோம்னா வண்டி நம்ம கண்டிப்பாக எடுத்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். ஸோ நம்ம கொஞ்சம் அதுக்கேற்ற டயத்தை ஸ்பீட் பண்ணி எந்த ஊராக இருந்தாலும் வந்து நின்று கூட சப்போர்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வண்டி எடுத்துடலாம். இப்படி சீக்கிரம் இதை நம்ம எவ்வளோ குயிக்காக அதை ஆக்ஷன் எடுத்து வண்டியை எடுக்கிறோமோ நல்லது. ஏன்னா இது வண்டி ஏதாவது இல்லீகல் அஃபென்ஸ் எதாவது யூஸ் பண்ணாங்கன்னா அது நமக்கு பிரச்சனையாக போகும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இதுக்கு ஆக்ஷன் எடுத்து ப்ராசஸ் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. வண்டி கிடைக்காம பரவாயில்லன்னு சொல்லி விட்டுறக்கூடாது. வண்டியில் ஏதாவது கேஸ் ஆனாலும் நம்ம தான் அதை மாட்டுவோம், ஏன்னா நம்ம தான் அந்த வண்டியோட ஓனர். வண்டி ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த சைடெல்லாம் கொஞ்சம் அடிபட்டுருச்சு, மற்றபடி வண்டி நல்ல வண்டி. இது ஓவரால் ஃபைன். அப்படியே புது வண்டி, இது புது வண்டியா எடுத்து கொடுத்தது, அதனால நல்லா இருக்கு. ஓட்டிட்டு வந்தேன், நல்லா ஃபைனா இருக்கு. என்னடா கார்ல இருந்து வந்தாலும் கார் விளம்பரம் நினைச்சுக்காதீங்க, இது ஒரு விழிப்புணர்வுக்காக உள்ள ஒரு வீடியோ இது. ஏன்னா இந்த வண்டி பாருங்க, ஒரிஜினல் டயர்லேயே இருக்கு. எல்லாருக்கும் வந்து ஒரு கார் வாங்கணுங்கிறது ஒரு கனவு, அது ஒரு மிடில் கிளாஸ் உடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. ஒரு கார் வாங்கக்குள்ள மாதம் மாதம் இஎம்ஐ கட்டணும். சரி, இந்த காரை பற்றியான ஒரு ஸ்டோரி இது. நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் மீட்டு 64வது வண்டி இது. இப்போ மெட்ராஸில் ஒரு பெரிய ஸ்கேம் ஒன்று போகுது. என்னென்னா, கார் வந்து இந்த வாடகைக்கு, இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா மாதம் வந்து ஒரு 40,000 ரூபா வாடகை தர்றேன்னு சொல்கிறாங்கல்ல. கண்டிப்பாக 40,000 இந்த வண்டிக்கு கொடுக்க முடியாது, ஏன்னா அவ்வளோ சம்பாதிக்காது. கார் வாங்கணும்னு இவங்க நினச்சிவாங்க, 40,000 வருது, இஎம்ஐ ஒரு 20,000 15,000 வரும், இஎம்ஐ கட்டிடலாம், நம்ம காரை கொடுத்துட்டா நமக்கு ஓகே, நல்லது தானே அப்படின்னு சொல்லி வண்டியை கொடுத்துடுறது. அதுக்கு ஒரு அக்ரிமெண்ட்டும் போடுவாங்க, அன்ஆத்தரைஸ்டு அக்ரிமெண்ட் நாட் வேலிட். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. ஸ்டாம்பில் போட்டு உங்களுக்கு அழகாக கொடுப்பாங்க, நம்பர் பேர் இருக்கும். அவங்க ஆஃபீஸ் அதெல்லாம் பயங்கர செட்டப் கெட்டப்பாக இருக்கும். ஆனால் அவங்க எல்லாமே பக்கா ஃப்ராடு, அவங்க முழுக்க ஃப்ராடு. அவங்கள எந்த சூழ்நிலையிலையும் நம்பக்கூடாது, ஏன்னா அந்த மாதிரி வாடகை அவங்களால கொடுக்க முடியாது. இந்த வண்டியோட ஓனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல மனிதர், எல்லாரையும் நம்பக்கூடியவர். அவர் வண்டியை வந்து கொடுத்துட்றாரு. கொடுத்தது எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு இடத்துல கொடுத்து 1.5 வருஷம் வண்டிக்கு வாடகையும் வரல. வண்டி எங்கே இருக்குன்னு தெரியல, கழுவாமல் இருக்குது, அதனால கொஞ்சம் வண்டி டேர்ட்டியாக தெரியுது. வண்டி புது வண்டி இது, வண்டிக்கு வாடகையும் வரல, ஒன்றும் வரல. இவர் வண்டிக்கு கேட்டு பார்த்துட்டு அவர் வேலை வேற குஜராத்தில் வேலைக்கு போயிட்டாரு. ஸோ இங்கே வர்றது வந்து விசாரித்து பார்க்குறது, கிடைக்காம போயிடுறது, இப்படியா ஒரு சூழ்நிலை இருந்துருக்கு. ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஒரு இடத்துல இங்கே தயா கார்ஸ்ன்னு சொல்லிட்டு கண்டிகையில் அவன் ஒரு பெரிய ஃப்ராடு. அவன் பல வண்டியை வாங்கி ஸ்வாக விட்டுட்டான். அதில் ஒரு வண்டி நமக்கு வேண்டப்பட்ட வண்டி மாட்டுது, ஒரு கிளைண்ட்டோட வண்டி. அந்த வண்டியை வந்து நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அவன் எதுக்கும் பயப்படுற மாதிரி இல்லை. போலீஸை வச்சு ட்ரை பண்ணுறோம், அங்கே உள்ளூர் அரசியல்வாதியை வச்செல்லாம் ட்ரை பண்ணோம், எதுக்கும் அவன் அசரவே இல்லை. கடைசியாக டிசி ஒருத்தரை பிடிச்சி அவர் மூலயமா போட்டு தாழம்பூரில் எஃப்ஐஆர் போட்டு அந்த வண்டியை எங்கே போய் எடுத்தோம் தெரியுமா? ஜிபிஎஸ் எல்லாம் வச்சு புதுசாலி திரும்ப விடுவோம், அன்னைக்கே ஜிபிஎஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துருவானுங்க. அந்த வண்டி போய் எடுத்த இடம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தாண்டி போயிட்டு அந்த வண்டி அடுத்து ஸ்கிராப்புக்கு போகுது, கேரளாவுக்கு. யார் விட்டு வண்டியை யார் எடுத்துகிட்டு போய் ஸ்கிராப் விடுறது? ஆனால் நீங்கள் அந்த வண்டிக்கு இஎம்ஐ கட்டி தான் ஆகணும். நீங்கள் ஒரு டியூ கூட கட்டாமல் விட முடியாது. போலீஸில் திருட்டு கேஸும் போட்டு கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நீங்கள் அக்ரிமெண்ட் போட்டு வண்டி கொடுத்துருக்கீங்கல்ல. உங்களுக்கு தெரியாமல் உங்கள் காரை யாராவது தூக்கிட்டு போனாதான் திருட்டு. நீங்கள் தெரிஞ்சே கொடுத்தா திருட்டுலேயும் வராது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் 420 தான் எஃப்ஐஆர் போடலாம். அதுக்கப்புறம் அந்த வண்டியை போய் ஸ்பெஷல் டீம் அப்துல்னு சொல்லி அந்த பையன் போய் தூக்கிட்டு வந்தாப்புல தாழம்பூரில்.
அதை நான் ஒரு வீடியோ பதிவாக பண்ணி எப்பயோ யூடியூப்ல போட்டிருந்தேன். ஏன்னா இது மாதிரி ஏமாறாதீங்க. இப்போ கூட நான் என்ன சொல்றேன்னா, இது கூட ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த வண்டி வீடியோ போடுறோம். ஏன்னா ஒவ்வொரு வண்டி எடுத்து நாங்கள் வீடியோ போட்டிருக்கோம். இந்த வண்டி ஒரு விழிப்புணர்வுக்காக போடுறோம். இந்த ஓனர் குஜராத்லேருந்து வந்தவர் இந்த வீடியோ பார்த்துட்டு என்னை வந்து ஒரு 6 மந்த் பிஃபோரே வந்து பார்த்தாரு என்னைய. பார்த்தப்ப அவர் வேலை பளு ஒரு நாள் தான் லீவில் வர முடியுமே அவரால். பரிதாபம், அவர் வந்துட்டு உடனே போயிட்டாரு. எங்களுக்கு தொடர்ந்து வண்டி ஓனர் கொஞ்ச நாள் இருந்தால் தான் நாங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கு பணம் செலவாகும். அலையல் போகிறது வர்றது எல்லாத்துக்கும் பணம் செலவாகும். அது கொஞ்சம் ஆள் இருக்கணும், சப்போர்ட் எங்களுக்கு இருக்கணும். இல்லைன்னா வண்டி எடுக்க முடியாது. சப்போர்ட் பண்ணால் நாங்கள் எடுத்துருவோம். அப்புறம் அவர் போயிட்டாரு. அப்புறம் ஒன் டே ஃபைன் டே என்ன ஆகுதுன்னா, இந்த வண்டி வந்து நோ பார்க்கிங்கில் மாட்டுது. நோ பார்க்கிங்கில் மாட்டக்குள்ள இதில் கிளாம்ப் போட்டுறாங்க போலீஸ். வீலில் கிளாம்ப் போட்டாச்சு. ஃப்ரண்ட் வீலில் இதில் போட்டாங்க, கிளாம்ப் போட்டாங்க. கிளாம்ப் போட்டு அந்த வண்டியோட நம்பர் அதில் வந்து அதுதான் வண்டியோட நம்பருக்கு ப்ராப்பர் செல் நம்பர் அப்டேட் பண்ணுங்க. ஆனால் நாங்கள் ரொம்ப நாள் என்ன செஞ்சோம், அந்த வண்டி எங்கேயாவது ஆக்சிடென்ட் ஆகட்டும். ஏன்னா ஆக்சிடென்ட் ஆனால் கண்டிப்பாக ஓனரை கூப்பிட்டு தான் வாங்க, அன்னைக்காவது வண்டியை மீட்டலாம். இவர் இதில் கொடுமை என்னன்னா, மாதம் மாதம் டியூ கட்டிட்டு இருக்காரு. இசிஎஸ் போயிட்டு இருக்கு. இவர் வந்து சம்பளம் வந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறவர். டியூ கட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஃபினான்ஸ்காரன் உங்களை விடவே மாட்டாங்க. யாரோ வண்டி ஓட்டிக்கிட்டு எங்கேயோ சந்தோஷமா இருக்கு, நீங்கள் இசிஎஸ் கட்டிக்கிட்டு இருப்பீங்க. இவர் கட்டிட்டு இருந்துட்டு ஒன் டே அவருக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி உங்கள் வண்டி நோ பார்க்கிங் நிற்கிது வாங்க அப்படின்னு. அவர் குஜராத்தில் இருக்கார். நல்ல வேலை எங்கள் பதிவை பார்த்துட்டு தான் வந்தாங்க. அதுக்கு அந்த வண்டி நிற்கிதுன்னொடனே நாங்கள் எங்கள் ஜூனியரை அந்த இடத்துக்கு அனுப்புகிறோம். நான் வேற ஒரு வேலையில் இருக்கேன். எங்கள் அலுவலகத்துலேருந்து 2 அட்வொகேட்ஸும் உடனே ஸ்பாட்டு அந்த இடத்துக்கு போனாச்சு. அங்கே போனாக்க அவங்க அந்த வண்டியை வச்சிருந்தவங்க ஒரு 5-6 பேர் சேர்ந்துட்டாங்க. சேர்ந்துட்டு அட்வொகேட்ஸாக அட்டாக் பண்ண வர்றாங்க. வண்டியெல்லாம் கொடுக்க முடியாது, என்ன பண்ணுவேன், எங்கள் வண்டி இது நாங்கள் லீஸுக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா. பார்த்தா அவங்களுமே பாதிக்கப்பட்டவங்க தான். ஏன்னா அவங்களுமே நேரிட்ட ஓனர் கிடையாது. இவர் கொடுத்தாரு இல்லையா, அவர்கிட்டேருந்து 4-5 கை மாறி இவங்களுக்கு வந்திருக்கு. உதாரணத்துக்கு இவர் வந்து மாத வாடகை கொடுத்தாரு. அடுத்து இந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறோம் என்ன செய்யறதுன்னா, ஒரு 2-3 லட்ச ரூபாய் இன்னொருத்தர் அடகு வைக்கிறது. இந்த கார் அடகு பண்ணுறது கண்டிப்பாக ஸ்கேமில் தான் மாட்டோம். அவன் கொண்டு போய் இன்னொரு இடத்துல 2 லட்சத்துக்கு அடகு வைக்கிறது. இப்படியே கை மாறிக்கிட்டே இருக்கும். ஒரிஜினல் ஆர்சி எல்லாம் இவர்கிட்ட இருக்கு. யார்கிட்ட? நம்ம கிளைண்ட்டு இருக்கு ஒரிஜினல் ஆர்சி. வண்டி கை மாறி எங்கேயோ போயிட்டு அந்த வண்டி. அவங்களுமே அதில் பாதிக்கப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. அப்புறம் இறுதியாக வண்டி எங்கள்கிட்ட இன்னொரு கீ இருந்துச்சு இந்த வண்டிக்கு. இன்னொரு கீயை போட்டு நாங்களும் ஸ்டார்ட் பண்ணி நாங்களும் வண்டியை விடுறதால நாங்களும் ஸ்பாட்டுக்கு போயிட்டேன். நானும் 4-5 அட்வொகேட்ஸ் அழைச்சிட்டு போயிட்டேன். நமக்கும் ஒரு கூட்டத்தை கூட்டிட்டோம். ஒரு 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 சண்டை இல்லாமல் ஒரு காரசாரமான பேச்சுவார்த்தை ஓட ஆரம்பிச்சுட்டு, சரி எதுவாக இருந்தா என்ன, போலீஸ் வழியாக தான் பஞ்சாயத்து தீர்க்கணும்னு சொல்லி கடைசியாக காவல்துறையோட சப்போர்ட்டை நாடுறோம். காவல்துறையோட சப்போர்ட்டை நாடி கிட்டத்தட்ட அவங்க எல்லாத்தையும் வெரிஃபிகேஷன் பண்ணி, ஏன்னா இந்த வண்டி வந்து இத்தனை நாளாக 1.5 வருஷத்துக்கு மேலே இவர் கையிலேருந்து இல்லாமல் போயிருக்கு. நம்ம போலீஸ் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது. என்ன நெறியாளர், அவங்க வந்து இந்த வண்டி வேறு ஏதாவது அஃபென்ஸ் இருக்கா என்ன ஏதுன்னு இந்த டீட்டெயில்ஸ் பார்ப்பாங்க. என்ஓசி அதை பார்த்துட்டு வண்டி ப்ராப்பராக இவருக்கு தான் போகுதான்னு அப்புறம் எழுதி வாங்கிட்டு, அதாவது இந்த வண்டி எப்போ விசாரணை, ஏன்னா இந்த 1.5 வருஷத்தில் என்ன நடந்துச்சு தெரியல. இந்த எழுதி வாங்கிட்டு இந்த 1.5 வருஷத்தில் நீங்கள் வண்டி ஏதாவது அஃபென்ஸ் இருந்தால் நீங்கள் விசாரணைக்கு வரணும்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அப்புறமா தான் வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். அப்படிதான் சாமானியமா போய் இந்த வண்டியை மீட்டிருக்க முடியுமா ஒரு சிவிலியன்ஸா? இப்போ நீங்க வழக்கறிஞரா இருந்ததுனால இது அவருக்கு நீங்க வந்து ஹெல்ப் பண்ணி இது பண்ணி கொடுத்துட்டீங்க, சட்டம் சார்ந்து இருந்ததுனால. ஆனா தனிப்பட்ட முறையில தனி மனிதன் வந்து இந்த மாதிரி மீட்டிருக்க முடியுமா அந்த கார்? இல்லை, தனி மனிதன் நீங்கள் அது மாதிரி இறங்கிடாதீங்க, பிரச்சனை தேவையில்லாமல் ஆகிடும். நீங்கள் எங்கேயாவது பார்க்குறீங்கன்னா இது வந்து திட்டு வண்டின்னு சொல்லி உடனே பிளாக் பண்ணி அக்கம் பக்கத்தை கூப்பிட்டு அந்த வண்டியை எடுக்கூடாமல் பண்ணிட்டு போலீஸை கூப்பிட்டுருது. 100 கூப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக போலீஸ் வந்துடுவாங்க. போலீஸ் வராமல் நீங்கள் ஹேண்டில் பண்ணாதீங்க. இப்போ நாங்களுமே போலீஸோட ஹெல்ப் இல்லாமல் பண்ணலை. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனையாகி அவங்க அடித்தடி ஆகி நம்ம அடித்தடி ஆகி இன்னும் பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் உங்கள் வண்டி காணுன்னா நீங்கள் வந்து வண்டியை, என்னோட கோரிக்கை என்னென்னா, வண்டியை இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம டியூ கட்ட முடியும்னா கார் வாங்குங்க. மற்றபடி கார் வாங்கி அதை வாடகை கூப்பிட்டு டிரைவர் விட்டு சம்பாதிக்கிறதுனா உங்களுக்கு தெரிஞ்ச டிரைவராக இருக்கணும். நீங்கள் அதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணணும். அது எதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி லீஸு கொடுறது, வண்டியை கொண்டு பெயிண்டிங் போடுவாங்க. அதாவது ஆர்சி புக்கெல்லாம் இல்லாமல் வாடகை வண்டியை கொண்டு அடகு போடுறது, ஒரு 5 லட்சத்துக்கு கொடுத்துட்டு வாங்கிட்டு திருப்பி அதுக்கு வட்டி கட்டி எடுப்பாங்க. அதெல்லாம் செய்யாதீங்க, அது முடியவும் முடியாது. இந்த வண்டியை உங்கள்கிட்ட இது வந்து ஓன் போர்டு வெஹிக்கிள். இந்த வண்டி இது வந்து காட் இஸ் கிரேட். இந்த வண்டி இருந்த 1.5 வருஷ காலத்தில் இந்த வண்டியில் ஏதாவது ஒரு அஃபென்ஸ், ஒரு பாடி கடத்திடுறாங்க, இல்லை ஒரு ஆக்சிடென்ட், ஹிட் அண்ட் ரன், யாராவது மோதி கொண்டுட்டு தப்பிச்சிடுறாங்க, இல்லை ஒரு கஞ்சா கடத்திடுறாங்க, இல்லை ஒரு பெண்ணை கடத்திடுறாங்க, இல்லை இந்த வண்டிக்குள்ளே யாராவது கற்பழிச்சிடுறாங்கன்னா இந்த வண்டியோட ஓனர் தான் அக்யூஸ்டு. இதுதான் சட்டம் சொல்லுது. ஏன்னா ஓன் போர்டு வண்டி, நான் டூரிஸ்ட் போர்டு. டூரிஸ்ட் போர்டு வண்டி தான் யாரோ வாடகைக்கு எடுத்தாங்க அப்படின்ற ஸ்டாண்ட் எடுக்கலாம். ஓன் போர்டு வண்டியை பொறுத்தவரையிலையும் நம்ம தான் ஓட்டுறோம், நம்ம தான் இதோட ஓனர். இதோட முழு நன்மை தீமைகளை நம்மளே தான் பொறுப்பாகும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ் பல வகையில் நம்மள்கிட்ட வந்து விளம்பரப்படுத்துவாங்க, ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க. இந்த ஸ்கேமர்ஸு
உங்களுக்கு வந்து 1 லட்சம் தர்றோம், 2 லட்சம் தர்றோம் அப்படின்னு எப்படி வேணுமோ ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க. வண்டியை பாருங்க எவ்வளோ தங்கமாக இருக்குது இந்த வண்டி. அதனால் ஆசை வார்த்தைகள் கூறுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னாக்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இழப்புகளை சந்திக்கணும். வண்டியை யார்ட்டையும் நம்பியெல்லாம் கொடுக்காதீங்க. உங்கள் வண்டியை நீங்கள் தான் ஓட்டணும். ஃப்ரெண்ட்லியாக கொடுத்தா கூட அந்த இழப்பு வரக்குள்ள, பாதிப்பு வரக்குள்ள அதை ஃபேஸ் பண்ணுறவங்கள்ட்ட மட்டும் இரவு கொடுங்க. இந்த மாதிரி ஸ்கேமர்ஸ்கிட்ட வாடகைக்காவோ, லீஸுக்காவோ ஓன் போர்டு வண்டிகளை கட்டாயம் கொடுக்காதீர்கள். அதனுடைய இழப்புகள் பெருசு. ஏன்னா இவர் இத்தனை மாதம் டியூ கட்டியிருக்காரு. வண்டியும் தன்னிட்ட இல்லை, இந்த சந்தோஷமா ஓட்டியும் பார்க்கல, டியூவும் கட்டிட்டு இருந்திருக்காரு. இது எவ்வளோ பெரிய கொடுமையான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஸ்கேமர் பல வகையில் சின்னதாக ஒரு ஆடு போடுவாங்க ஃபேஸ்புக்கில். அந்த ஆடு வந்து ஒரு பெரிய வேல்யூவான ஆடாக கூட இருக்காது. ரொம்ப சின்ன ஒரு ஆடை போட்டு உங்களை டோட்டலாக நீங்கள் வந்து இந்த வண்டி அவங்க நம்புற மாதிரியே இருக்கும். அவங்க ஆஃபீஸெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா நம்பாதீங்க. ஆல்ரெடி மடிப்பாக்கத்தில் ஒரு 1000 காருக்கு மேலே ஸ்கேம் பண்ணிவிட்டு ஃபாரினே ஓடிட்டான் அந்த அக்யூஸ்டு. இன்னும் பிடிக்க முடியல போலீஸால். வெளிநாடே போயிட்டான். 1000 காருன்னா நீங்கள் நினச்சி பாருங்கள். ஒரு காருக்கு 2 லட்ச ரூபா ஆவரேஜுக்கு அடவு போட்டிருந்தாலே எத்தனை கோடின்னு பார்த்துங்க. இப்போ தயா கார்ஸை பொறுத்தவரையிலையும் கண்டிகையில் எஃப்ஐஆர் போட்டு ரிமாண்ட் பண்ணியாச்சு. மொத்தம் 3 அக்யூஸ்டு தாழம்பூர் போலீஸ் ஸ்டேஷனு, திருப்பூர் கோர்ட்டில் ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது மாதிரியான வண்டிகள் காணாமல் போயிருந்தா நீங்கள் உடனடியாக காவல்துறை அணுகுங்க. நன்றி, வணக்கம்.